வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம யாருமே போகாத யூடியூபர் இடத்துக்கு தான் இங்கே வந்து போயிருக்கோம். ஸோ எந்த இடம் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள உலகநேரி, ரெண்டாவது கன்னிமார்கள் கோவில் அப்படின்னு சொல்கிற ஒரு இடமும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலையும், அதுக்கு நடுவே ஒரு கருப்பர் சிலையும் இருக்கிற இடத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்றா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப ரேராகவே தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு தாட்டு தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன். ஸோ எல்லா சிலைகளுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த குங்குமமும் அந்த சந்தனமும் வச்சு தான் வந்து எல்லா சிலைகளையும் வழிபடுறாங்க. இங்கே பார்க்கும்போது எனக்கு நடுவில் ஒரு காளியம்மனும், சைடில் வந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உருவாக்கப்பட்டதாக தான் எல்லாமே தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்குறதும் கூட ஸோ அருவாள் ஐயனார் மாதிரி எனக்கு ஒரு தோற்றத்தை பிடிக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்னால் இதுதான் அப்படின்றத சொல்ல முடியல, ஏன்னா கீழே எந்த ஒரு கல்வெட்டாலையும் எதுலேயும் எழுதலை. ஸோ இந்த சிலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 7 கன்னிமார்கள். சரிங்களா? ஸோ 7 கன்னிமார்களோட சிலை வந்து இருக்கும். எப்பயுமே வலது காலை வந்து கீழே இறக்கி அப்படி தான் வச்சுருப்பாங்க அந்த சிலையில். இங்கே பார்த்தீங்கன்னா இது கல்வெட்டாகவே இருக்குது. இங்கே சொல்லப்போனால் கொடைவர கோயில் எப்படியோ அதில் இங்கே வந்து நீங்கள் கல்வெட்டாகவே சேர்த்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுது, ஓகே இதுதான் இருக்கும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, மெயின் சிலையில் நடுவில் காளியம்மனும் சைடில் 2 கருப்பு இருக்கிற மாதிரியும். ஸோ எல்லாமே இதை பார்த்து தான் இங்கே பண்ணியிருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இவர் வந்து ஐயனார் சாமி மாதிரியே தான் இருக்காப்புல. அப்படியே அடுத்த பார்த்தா இது எனக்கு மை ஃபேவரட்டாகவே இருக்குங்க. ஒரு ராமத்தை போட்டு ஒரு ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஏதோ விளக்கு அன்ட்டு ஏதோ மணி மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி. ஸோ மொத்த சிலைகளும் ஒரு மலையில் அழகாக செதுக்கியிருக்காங்க. ஸோ சிற்பிக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு செயல். ஏன்னா இந்த மலையில் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க பார்த்தியா. ஸோ அப்படியே நம்ம இந்த மணி அடிச்சுட்டு அப்படியே இதை பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா அது, நம்ம அந்த சின்னதாக பெருசாக யூஸ் பண்ணுவோம், இது பேர் கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம அரிசியை வந்து சலிச்செடுக்கிற மாதிரி ஒரு இது, அதில் கல் மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பொருள் வந்து இதை கட்டி விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேங்க, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போயுமே லைட்டாக தூருது. இருந்தாலும் இந்த டைமிங் விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம இந்த ஷூட் பண்ணவே முடியாது, அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல, காடு மலை எல்லாத்தையும் பார்க்காம நான் மாட்டை ஏறி போயிட்டே இருக்கேன். ஸோ இதோட வரலாறு ஃபஸ்ட்டு வரலாறு சொல்லிடலாம். சரிங்களா? மெயினாக என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் யானைமலைக்கு ஏறும்போது 4 பேர்த்த கேட்கும்போது அவங்க ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அந்த கதை தான் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, யானைமலை நல்லா பாருங்கள், படுத்திருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது தும்பிக்கை வந்து ஃபுல்லாக இருக்காது, பாதியோடு வெட்டப்பட்டதாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா அது தெரியும் நீங்களே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு யானைமலையோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரையில் உள்ளதில். ஆமாம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மலை ஏறும்போது எனக்கு முன்னாடியே கேள்விப்பட்டது என்னென்னா, இதோட தும்பிக்கை பாதி உலகநேரி காப்பாக இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீ அங்கே போய் இன்னமும் வழிபாட்டெலாம் நடந்துக்கிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரே தான், நான் அதை பெருசாக நம்பலை. பட் இங்கே மலையில் வந்து பார்க்கும்போது அந்த இது அந்த தும்பிக்கை மாதிரி இருக்கிற மாதிரி கடைசியாக 2 கல் தள்ளி இருக்குது அதோட வாயோட இடம். ஸோ யானையோட பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே எக்ஸாக்டாக லாங் சொல்லப்போனால் இதை வந்து ட்ரோன் ஷாட்டாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே தெரியும். ஸோ அவர் சொன்னது இன்னைக்கு அந்த இடம் வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஆனால் இங்கே கன்னிமார்கள் கோயிலாக இருக்குது அப்படி வெளிப்படுறதுன்றதுலாம் ரொம்ப புதுசாக இருக்குது, யாருக்குமே தெரியலை. ஸோ யூடியூப்பில் போய் பார்க்குறேன், அதுவும் தெரில. சரி ஓகே, வரலாறு தெரியாமல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதோட கூகுளில் அடித்து ஒவ்வொன்றா பார்க்க. ஸோ 7 கன்னிமார்களோட இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கதை வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆள் வரம் வாங்குறாப்புல, பிரம்மர் வராப்புல கொடுக்குறாப்புல, அவர் என்ன சொல்கிறது என்ன கேட்குறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து கன்னிமார்கள் மட்டும்தான் என்னை வந்து சாகடிக்க முடியும், இல்லைன்னா என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி சாவா வரணும் அப்படின்னு கேட்க. ஸோ அப்போ எப்பயும் போல் அரக்கை பண்ணுற வேலை என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறது, எந்த கன்னிமார் பொம்பளை போல தான் அவங்களை கொல்ல போதா அப்படின்னு நினச்சி. ஸோ அதுக்கப்புறம் கடவுளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 7 கன்னிமார்களாக உருவாகி அப்புறம் தான் வந்து தாக்கி அவங்களை கொல்லப்பட்டதாகவும் ஒரு சிறு வரலாறு, ஒரு கதையும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நடந்திருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வழிபாடெலாம் இருக்குது. நம்ம ஊருக்கு வெளியில் பார்க்கலாம், அதிகமாக சில இடத்துல கோவில்களாக பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் காலை வந்து மடக்கி இருக்கும், ரைட் கால் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வழிபாடுலையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு
கருத்தை வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பயங்கரமாகவே கொஞ்சம் காசுலாம் செலவழித்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையன்கிட்ட கேட்கும்போது மேலே ஒரு சின்ன ஒரு குளமாக இருக்குன்னு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தா தெரியுது அழகா ரொம்ப பார்க்க அருமையாக இருந்துச்சு. இதோட இலைகள்லாம் கீழே உதிர்ந்து அதில் ஒரு புல் முளைச்சி அப்படியே பரவலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தா ஸோ மெயின் மேட்ரு இங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பரோட சிலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐயனார் கூட சொல்லலாம். அந்த வால் ஏந்தி அந்த கருவா ஏந்தி இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா உடஞ்சிருக்கு. ஆனால் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை வந்து எப்படியாவது நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சின்ன கற்களை வச்சு நிப்பாட்டியிருக்காங்க. காற்று மழை அடிக்குது, எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் அழகாக அந்த சின்ன கல்லில் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல. ஸோ இப்போ மக்கள் வந்து இன்னமும் நம்பி இந்த மாதிரி சிலைகளை வந்து இருக்குது அப்படின்ற காமிக்கிறதுக்காகவே அதை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே மேலே போய் பார்த்தா போய்கிட்டே இருக்கேன். சின்ன சின்ன கேப்புகள், மலைகள் போக ரொம்ப கூர்மையாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம பதட்டப்பட வேண்டாம், ஆல்ரெடி நிறையா மலைப்பயணம் ஏறிக்கனால நமக்கு எந்த ஒரு அச்சமும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிடலாம். போகிறோம் லாஸ்ட் எண்டு, அதுதான் லாஸ்ட் எண்டா அப்படின்னா அந்த வரைக்கும் நம்ம போய் காமிச்சிடலாம். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப சேஃப் இல்லாமல் இருக்கா அப்படின்லாம் இல்லை. ஊர் அமைதியான ஊர் சுற்றி, ஸோ மக்களுமே அன்பாக தான் பழகுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே சாமிலாம் கும்பிட்டு மேலே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக அதிகமான கூட்டங்கள் சேராத இடத்துக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுங்க. சும்மா அட்டகாசமாக தான் இருக்குது. இங்கே ஒரு கல் எப்பயும் போல் தனியாக நிற்கிது. தனியாக நிற்கக்கூடாது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. ஸோ பக்கத்தில் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆஹா, ஸோ வானத்தோட கலர்லாம் பாருங்களேன். இப்போ தான் வந்து சன்செட் முடிய போகுது. இருந்தாலும் இதோட கல்லோட சேவா அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சேவ், இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்க ஒவ்வொரு கல்லாம் இந்த மாதிரி ரொம்ப. இதோட ரெண்டாவது கல் இதே ஷேப்பில் பார்க்குறேன், என்னன்னு தெரில. அங்கேருந்து பார்க்கும்போது செவ்வகமாக தான் இருக்குது, இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே கூர்மை தன்மை வாய்ந்ததாக இருக்குது. சொல்ல போனால் எப்படி விளக்கு மாதிரி கூர்மையாக வந்து அப்படியே அகண்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து மக்களே இயற்கையாகவே அதில் வந்து விளக்கு திரி போட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்த்திகை வரப்போகுது இல்லையா, தீபத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஓகே, லாங்கில் பார்த்தா மலை மேலே ஒரு ஆள் தொட்டி கட்டி வச்சுருப்பாக்கப்பில். என்னடா புது கான்செப்டாக இருக்குது, மலை மேலே ஒரு தொட்டி. சரி, இறங்கி தான் பார்ப்போமே. ஓகே, இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேஞ்சர். இந்த இடத்துக்கு மட்டும் வந்தால் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ரொம்ப தாழ்வாக இருக்குனால நம்ம ரொம்ப சறுக்கி ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க, சரிங்களா. ரொம்ப வயசானவங்களாம் வந்து இதை ரொம்ப ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டு எவ்வளோ தூரம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் காமிக்க போகிறது. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, யானையோட அந்த தும்பிக்கையில் இருக்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கண் மாதிரி இங்கே இருக்கா, இது வந்து கண் பார்வை அந்த தும்பிக்கையோட லாஸ்ட் எண்டு, சரிங்களா. இருந்தாலும் லாஸ்ட் எண்டில் போயிட்டு 2 மலையில் அங்கிட்டு இருந்து காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்களேன். ஸோ இதோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இங்கிட்டு ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன மலைத்தொடர்களாக இருக்குது. ஸோ அது வந்து நான் கை காமிச்ச இடம் வந்து 2 கல் அழகழகாக தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு யானை மலையில் பாதியில் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் வரலாறோ அந்த மாதிரிலாம் யாரும் பேச. ஆனால் மக்களிடையே சில நம்பிக்கை இருக்குது இல்லையா, அவங்களோட தாத்தன் போட்டு அவங்களாம் பேசி வந்து ஒரு ஆள் எனக்கு ஒரு ஐயா சொல்லும் போது அதை நம்ம இப்படி இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிங்க் ஆகுது. ஓகே, இப்படிலாம் இருக்கும் போல் இருக்கலாம். ஏன்னா அதுவே பார்க்க ஒரிஜினல் யானை ஒரு இடத்துல படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே சேஃபில் தான் இருக்குது. ஸோ அதோட தும்பிக்கை மட்டும் எப்படி எங்கே போச்சா அப்படின்னு பார்க்கும்போது அது பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற போது நமக்கு வியக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது, எனக்கு தெரியுது. பட் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எப்படின்ற கண்ணோட்டம் நீங்களே பாருங்கள். பட் யாருக்காவது இந்த இடம் தெரியல அப்படின்னா எக்ஸாக்டான லொக்கேஷன்லாம் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு, ரிட்டர்ன் போய்க்கிறீங்க. பக்கத்தில் பாட்டுலாம் ஓடுது, காப்பிரைட்ஸ் வருமா என்னென்னு தெரில, பார்ப்பலாம். அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். அப்படியே பாருங்கள் இயற்கையோட இதை. எனக்கு இப்போ வந்து லாங் ஷார்ட்டாக எடுக்கலாம், ஏன்னா இயற்கை இங்கேருந்து பார்க்கும்போது இயற்கைனா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஒரு
பனைமரம் மாதிரி இருக்குது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. என்னடா அது இதோட பேர் என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சரி பக்கத்தில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஏறும்போதாங்க கஷ்டம், வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சடன்னு வர மாதிரியே ஒரு ஃபீலிங். கருப்பர் இருக்காப்புல, அவர் அப்படியே ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேக் ஷாட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகே அப்படியே நம்ம மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஷாட் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இயற்கைக்குள்ளே மூழ்கின மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த இடம் மட்டும். ஸோ ஏன்னு தெரில, ரொம்ப சுற்றி பார்த்திங்கன்னா காடுகள் தான் அதிகமாக, இங்கெல்லாம் காடுகள் தான். ஏன்னா வைகையோட ஆற்று பகுதி ஏரியாவில் அந்த சைடு தான் கொஞ்சம் சைடு, அதனால கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்குது. ஸோ விவசாய பூமின்னு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா விவசாயம் நடக்கிற இடம் தான். ஸோ சிட்டிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான இடம் இருக்குன்றது ரொம்ப வியப்பிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அட்வென்ச்சரை ரொம்ப விரும்புகிறீங்க, எனக்கு அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பனை மரம் மாதிரியும் இல்லை, ஒரு தென்னை மரம் மாதிரிலாம் இல்லை, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது அப்படின்னா இந்த மரம் எனக்கு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல எக்ஸாக்டாக. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த இதை பார்க்கும்போது இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சுன்னா சும்மா கமெண்டில் வந்து தட்டி விட்டு போங்க. ஸோ பார்க்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. லாஸ்ட் வரைக்கும் இந்த மரத்தோட பேர் தெரியாமையும் போயிடக்கூடாது. நான் இங்கே வந்து அந்த உலகநேரி இப்படி ஒரு இடமா இருக்குன்னு நினச்சும் பார்க்காத இடமும் தெரியாமல் போயிடக்கூடாது. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிச்சம் உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து இன்னமும் அதிகமாக ஹிட்டன் பிளேஸ்லாம் வந்து தேடக்கூடிய ஒரு யூடியூபராக மாறுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ஒன் ஆஃப் த ஒரு ஹிட்டன் பிளேஸாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஹிட்டன் பிளேஸாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது யாருக்குமே நான் வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சு, நிறையா பேர்ட்ட கேட்கும்போதும் பார்த்தேன், யாருக்கும் தெரில. ரெண்டாவது யூடியூப்பில் போய் இந்த மாதிரி இடம் இருக்கா அப்படி யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் அப்படியும் போடலை. ஏன்னா எல்லாமே இது வந்து இந்த கன்னிமார் சிலையில் இப்போ தான் வந்து கட்டி வழிபடுறாங்க. அதனால் வந்து பெருசாக வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு எனக்கு எப்படியோ தென்பட்டிருக்கு. ஸோ இது போல் மதுரை சம்பந்தமான வீடியோ எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்தால கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது இன்னமும் கொஞ்சம் இந்த வீடியோலாம் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, மற்றவங்களும் பார்க்கும்போது தான் இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ ஃபைனலாக இந்த பூவோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஊரால் பேசுகிறாரு, கேளுங்க. கிராமத்து கோயில், இந்த கோயில் நல்ல பிரசித்தி பெற்ற கோயில். ஓகே. இந்த கோயிலோட பேர் கன்னிமார் கோயில். கன்னிமார்கள். ஓகே. ஐயனார் சிலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயனார், கருப்பணசாமி, ராக்காய் எல்லாம் இருக்கு. ஓகே. வேற எதுவும் வரலாறு? அவளை நமக்கு அந்த பூசாரி ஒருத்தர் இருக்காரு அங்க, அவர் தான் இந்த கோயில் பூசாரி. கேட்டா கரெக்டா எங்க இருக்காரு? இந்த அந்த கேட்டாலே சொல்லுவாங்க, அந்த பக்கத்து கடை கிட்ட ஒரு சந்து இருக்கு, கோயில் பூசாரி, அவர்கிட்ட கேட்டா நல்லா இருக்கு. சரி.